நம்ம பார்க்க போகிறது முந்திரி கேக்கு கேஷ்யூ பர்பி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 100 கிராம் கேஷ்யூவை ஊற போட்டுக்க போகிறேன். இப்போ அதை கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். இப்போ இதில் 100 கிராம் முந்திரி, அதை நான் அளவு சர்க்கரை போடுறதுக்காக ஒரு ஆழாக்கில் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறேன், ஹாட் வாட்டரில். 100 முந்திரி இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு இருக்குது. நான் எடுத்துருக்கிறது முழு முந்திரி தான். இது ஒரு 3 ஹவர்ஸ் ஊறணும். 3 ஹவர்ஸ் ஊறினோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சலிச்சிட்டு மிக்சியில் போட்டு அதோட ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். 1க்கு 1.5 சர்க்கரை நான் எதில் போட்டேனோ அதுலேயே தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 1க்கு 1.5 சர்க்கரை போட்டுக்கோங்க. அரைச்ச விழுதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதில் போட்டுடணும். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கரை கேஷ்யூ எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு 100 கிராம் நெய் தேவைப்படும். 100 கிராம் நெய் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நேரம் ஆக கொஞ்சம் டைட் ஆகிடணும். நல்லா பிடிச்சி கிளறணும். விட்டோம்னா அடி பிடிச்சி போய்க்கும். ஆமாங்க, நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம். நெய் ஊற்றணும். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் 100 கிராம் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், நான் அதில் சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க, கேஷ்யூ பர்பி ரெடி. கேஷ்யூ பர்ஃபி ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை கட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் முந்திரி கேக் செஞ்சு கோகுலாஷ்டமியை நல்லா கொண்டாடுங்க. ஹாப்பி கோகுலாஷ்டமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.